வணக்கம் நேயர்களே. நம்ம நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, 16 பெற்று பெருவாழ் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்த்துக்களில் பெரிய வாழ்த்து என்னன்னா அந்த பெருவாழ் வாழ்தல் அப்படிங்கிற வாழ்த்துக்கள். அந்த வாழ்த்தின் அடிப்படையில் இந்த 16 என்னென்ன 16 அப்படின்னாக்க, அபிராமி பட்டர் என்ன பண்ணுறார், அபிராமி அம்பையை பற்றி பதிகத்தில் அந்த கலையாத கல்வியும் அப்படிங்கிற பாடலில் கம்ப்ளீட்டாக அந்த 16 பாட்டையும் 16 விஷயத்தையும் சொல்லிடுறார் ஒரே பாடலில். அது என்னன்னாக்க, கல்வி, இளமை, பொருள், நம்பிக்கை, அறிவு, துணிவு, புகழ், நோயில்லாமல் வாழறது, ஆயுள், பெருமை, நிலம், முயற்சி, ஆற்றல், பொன், நன்மக்கள், வெற்றி அப்படிங்கிற விஷயங்கள் தான் அது ஃபுல்லாக சொல்லுவாங்க. அப்போது கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு மாறாத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வாழ்க்கையும் தடைகள் வாராத நட்பும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் துன்பமில்லாத வாழ்வு துய்ய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூற்று கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாது இருக்கும் அபிராமியே என்று அந்த அபிராமியே அருள்வாமி அபிராமியே அப்படின்னு அபிராமியந்தர் பாடியிருப்பார். அதிலே அபிராமி பட்டர் அனைத்து விதமான 16 செல்வங்களையும் நமக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறார். அதன்படி நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்றால் வாழ்க்கை என்றும் நமக்கு நலமாகவும் சுகமாகவும் இருப்பதில் இன்னும் மையமில்லை. இந்த பாடலை தினம் துதியாகவும் நாம் செய்யும்போது நமக்கு எல்லா வளமும் கிடைப்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் கொள்ள தேவையில்லை. மற்றும் ஒரு பதிவில் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.